Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து சிம்பிளா ஒரு அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவரைக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 வெட்டி வச்ச மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் போல் எடுக்கும். அடுத்ததாக நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். தக்காளி நல்லா வெந்து அதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்தோம் இல்லையா, மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள், இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். இதுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் எடுக்கும். நம்மளுக்கு இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். அவரைக்காயை நல்லா இந்த மசாலா கூட நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த அவரைக்காய் ஒரு 1/4 கிலோலேருந்து 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த கிளாஸில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் க்ரன்ச்சியாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக வேகணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போயிடுச்சு. நல்லா வெந்துருச்சோம். கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து நல்லா கசக்கிட்டு அதை இதில் போட்டுக்கலாம். கசூரி மேத்தி உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கணுங்க. கசூரி மேத்திக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளறிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.